வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், அழகான சன்ரைஸ் ஆகுதுங்க. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:06 ஆகுதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரதுர்கா ஹாஸ்பேட்டை ஹைவேங்க. ஒரு ஹைவே இது. அந்த ஹைவேல எங்கே இருக்கிறோம்னா அருளூருங்க. அருளூர் கிட்ட இருக்கிறோம். நம்ம வந்து கண்டெய்னர் மாறியாச்சுங்க. இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நடம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த பாடி வண்டி கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதனால சரி ஒரு நடம் இந்த வண்டிக்கு ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் ஏற்றி விட்டாங்க. டிரைவர் யாரும் இல்லை வா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு ஜம்முன்னு ஏறியாச்சுங்க. கண்டெய்னர் தான் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாங்க. பாய் போடுறது இருக்காது. ஒரு ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா நான் ஒரு ஐடியா இருக்குல்லங்க எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 days இதுங்க வீட்டு இருந்தான். நைட் தாங்க ஏறின வண்டி. நைட்டு 9 மணிக்கு நம்ம வந்து பெங்களூர் தான் இல்லைங்க. நைட்டு 9 மணிக்கு வந்துட்டு அப்படியே வண்டி ஏறிக்கணுங்க. நாங்கள் அத்திப்பள்ளி டோல்கேட்டில் வந்துச்சு வண்டி. என்ன லோடு அப்படின்னு தெரியல. எனக்கும் சர்ப்ரைஸ், உங்களுக்கும் சர்ப்ரைஸ். ஏதோ கவுரு அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டாக தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி பாருங்க, நல்ல லென்த்துங்க. வண்டி வந்து 32 feet இருக்குங்க. 10 வீல் தான், 32 feet. நம்ம 14 வீல 28 அடி தான் ஓட்டிலுங்க. அதுக்கு இருக்கும் சரியான லென்த்துங்க வண்டி. நான் ஏதோ சொல்லின்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஓ செட், ஏதோ சொல்லினே இருந்தேன். நைட்டு வந்து அங்கே டோல்கேட்டில் ஏறிக்கணுங்க. டோல்கேட்டில் ஏறிட்டு அங்கே 9:30 ஆயிடுச்சு. சும்மா என்னத்துக்கு 9:30 ஆயிடுச்சு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி காத்தால வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் வந்துட்டுங்க. ஃபைனலி வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 57 கிலோமீட்டர் இருக்குங்க. அதிகமான விண்மீல் அதிகங்க. இந்த காத்தாடி விண்மீல்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு. லோடு வந்து எங்கேன்னு பார்த்தா குஜராத் தாங்க. நான் அதை சொல்றதே மறந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா 8:30 ஆகுதுங்க. ஹாஸ்பேட் கடல் மாதிரி டேமுங்க. இது ஒரு நல்ல டேம், பெரிய டேமுங்க. கூடாதுண்ணா. போட்டுலாம் ஓடுதுங்க. அங்கே பாருங்க, போட்டு தெரியுதா? டனல் வந்து எடுத்து டனல். நல்லா குழு இருக்குதுங்க. சில்லுன்னு இருக்கு. வெற்றிகரமா டனலை கடந்தாச்சு. வண்டியில வந்து வேக்கம் லீக் ஆகுதுங்க. அது எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. போட்டு எடுத்து விட்டுருக்கியா? எடுத்து விட பிரேக் எடுத்து விடு. கல்லு வைப்பா. நம்ம அண்ணனாலே கண்டுபிடிக்க முடியலங்க அது எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டா லீக் ஆகுதுங்க. அது எங்க லீக் ஆகுது அப்படின்னு தெரியல. லைட்டெல்லாம் நல்லாவே கேக்குது லீக் ஆகுறது. நாங்களும் நைட்டு இருந்து தேடுறாங்க, அது எங்க லீக் ஆகுதுன்னு தெரியல.
எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நாங்க நைட்ல இருந்து போராடுறோம். அண்ணனும் போராட்டி பார்த்தாரு, கிடைக்கல. பார்க்கல எங்க போகுது என்ன ஏதுன்னு பாக்கணுங்க. கல் இருக்குது. உங்களுக்கு கேக்குதாங்க சவுண்டு? நல்லாவே கேக்குதுங்க. ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சுங்க எங்கிருந்து போகுது அப்படின்னா தெரியுங்க. அந்த இதுலேருந்து இதுலேருந்து ரியல் எஸ்டேட் இருக்குதா? இல்ல வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, அங்க இருந்து எடுத்து வந்துருக்காப்ல. நம்ம நாமக்கல்ல தான் ஆடியோ தர மாட்டேங்கிறான் நம்பரு. டிஎன் பண்ணலாம்ல? டிஎன் தான் பண்றது இப்ப லேட் ஆகுது. ஆமா ஆமா, இப்ப முதல்ல 28 கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. கட்டிடலாம். நம்ம அண்ணன் மாற்றம் தான் போய் நிறுது. 8 வழி நம்பர் வாங்க. இல்ல ஆனா வாங்கிட்டு அங்கெல்லாம் வண்டி கண்டிஷன் இருக்கும், வாங்கிட்டு ஓட்டலாம். நைட்டு அங்கங்க கிடந்துச்சுங்க, தெரியவே இல்லை. இங்க பார்த்தா இங்கதான் போய் நிறுது. பார்க்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகுதா இல்லை எப்படி என்ன ஆகுது. வெற்றிகரமா நம்மளுக்கு அண்ணன் முடிச்சு கொடுத்துறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. சிம்பிளா ஒரே ஒரு 2 நிமிஷம் டைட் பண்ணிட்டாங்க, ஆயிடுச்சு. நம்ம நைட்டெல்லாம் போராடலாம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அந்த டனல் இருக்குங்களே, டனல் தட்டி ஃபர்ஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்துச்சுங்க, இப்போதான் ஆர்டிஓ காணோம். அங்கேயுங்க நம்மளோட அண்ணன் கடை. வண்டி நல்லா அடிச்சு ஓடுது. நல்லா இருக்குமா அது பார்க்கறதுக்கு? நீட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. போயிடுச்சிங்களா? கேட்கணுமா? அது கண்டிப்பா தான் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுண்ணா, ரெண்டுமே போடணும். அது வண்டிங்க நல்லா அடைச்சு போகுதுங்க. வண்டி அப்படியே ஒரு அம்சம் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினாங்க, அப்படியே வண்டி அடைச்சு ஓடுது. அதனால என்ன இதுன்னு பார்த்தா இது அவுட் ஆயிடுச்சுங்க. கைக்கு வந்துட்டோம். அது கழட்டுறாங்க, பார்க்கலாம். BS4க்கு வந்து 2 ஃபில்டருங்க. ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಇದು? ಇದಕ್ಕೂ ಐತೆ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ. ಓಡುತ್ತಾ ಇದು? ಇದು ಹಂಗೆ ಹಾಕ್ಬಿಡಿ ಅಣ್ಣ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇದು ಲೈಟ್ ಅದ, ಅದು ಮೊದಲು ಏನ್ ಮಾಡಿ ಇದನ್ನ ಹಾಕ್ಲಾ? ಇದನ್ನೇ ಹಾಕಿ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಇದು ಹಾಕಿ. ಇದು ಫುಲ್ ಫಿಲ್ಟರ್. MRP ಹಾಕ್ತಾರ ಅವರು. MRP ஒரிஜினல் பார்ட்ஸ்னாಗ ಏನೈತೆ ಅಂತಾರ, நோ நெகோஷியபிள், கம்மியெல்லாம் கிடையாது.
காத்து மாதிரி பறக்குறாங்க, காத்து அடிக்கிறாங்க. பிடிக்கிறேன். கொடுத்து போய் சவர்ல கம்ப்ளீட்டா இருக்குமா அடிச்சு போறது? ஒரு வழியா வெற்றிகரமா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சரிங்க, அவ்வளவுதான். வண்டி எடுத்து ஜம்பல் பறப்பட விட்டாங்க. மழை அடிச்சு பிரிக்குதுங்க. பீஜாப்பூருக்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. பீஜாப்பூர் பக்கம் வந்தாச்சுங்க. மழை ஓரளவு நல்லா தாராளமா பெய்யுதுங்க. ஆனால் கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்காங்க பாருங்களேன். அந்த வியூ அருமையாக இருக்கு. ஏடா இவ்வளோ மெதுவாக போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. வண்டி விட்டு போகுதுங்க. எல்லாம் ரெடி பண்ணினேன். ஜம்முன்னு பொறுமையாக போகிறேங்க. ஒரு காட்டுது, அடிச்சு பிடிக்குது மழை. வர கண்ணாடி ஒண்ணுமே தெரியல. மழை ஒரு போடுது. ரோடே தெரியல சுத்தமா. வைப்பர் போட்டாலும் ரோடு தெரியல. அது போன்ல பார்த்தா நல்லா தெரியுது ரோடு. இதுல இருந்து பாக்குறதா தெரிய மாட்டேங்குது. போன்ல இருந்து பார்த்தா ரோடு நல்லா தெரியுது வரையும் தெரியுது. ஆனா இது பாருங்க சுத்தமா ரோடு தெரியல. மகாராஷ்டிரா ரீச் ஆயாச்சுங்க. மகாராஷ்டிரால அம்தா நகர் பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுதுங்க. வண்டி நாங்களே இன்ஜினியர் ஆகிட்டுங்க. நேற்று நம்மளே மெக்கானிக் ஆகிட்டோம். எல்லாம் கழட்டி நாமளே பெட்ரோல் ஊற்றி கழுவி பெரிய போராட்டம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா. அதாங்க சாப்பிட்டு முடிச்சோம். மத்தியானம் சாப்பாடும் காத்தான சாப்பாடும் சேர்த்து நடுவில் சாப்பிட்டாச்சுங்க. அமித் நகருக்கு இன்னொரு 25 கிலோமீட்டர் இருக்கலாங்க. பக்கம் வந்தாச்சு. பாயிண்ட்டுக்கு இன்னொரு 500 கிலோமீட்டர் இருக்குங்க. 500 கிலோமீட்டர் இருக்குது. இன்னைக்கு போக முடியாது, நாளைக்கு தாங்க. வண்டி வேலை வைக்கலாங்க. அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம போராட்டம் நைட்டு. நாசிக் இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்க வரங்க சூப்பரான ஒரு வியூ தெரியுங்களா? மலை மேல வீடு கட்டிங்கிறாங்க. மொத்தம் 6 மரம் ஆகிடுது. இந்த மாதிரி தனிமையா வாழ்றது நல்லா தான் இருக்குங்க. எங்க அது எங்க அது
எங்க அங்க பாருங்க திருப்பிங்களாங்க. தெரியல விடுங்க, அடுத்த டைம் வரும்போது நான் காட்டுறேன் கரெக்டா. நம்ம கர்நாடகா தமிழ்நாடெல்லாம் வேகமாக பாஸ் பண்ணிடலாங்க. 500 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மகாராஷ்டிரா ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரோடு நல்லா இருக்காது. டோல் கேட் மட்டும் கரெக்டாக வாங்கிடுவாங்க. மண்மேடு வந்தாச்சுங்க. ஃபுல்லு மண்மேடு, ஃபுல்லு டிராஃபிக்குங்க. இந்த சிட்டியை கடக்கிறதுக்குள்ள இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதோ. சத்தானா போகிற வழியிலுங்க இங்கே பாருங்களேன், ஒரு 2 வீலராக என்னன்னு தெரியல, ஆக்சிடென்ட் தான் ஆயினுக்குது. இது ஓவர்டேக் எடுக்கிற டைமில் ஆயினுக்குது அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டாக தெரியலங்க. அப்பயுமே டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு. 2 வீலர் தாங்க. ஆள் அவுட்டுங்க, ஸ்பாட் அவுட்டுங்க அங்க. ஓ கடவுளே, ஆள் அவுட்டுங்க, ஸ்பாட் அவுட்டு. அங்க பாருங்க, பஸ் பாருங்க, 2 வீலர் ஆள் அவுட்லாம். ஆள் ஸ்பாட் அவுட்டுங்க, கசகசன்னு ஆயிட்டாங்க. மண்டை கிண்டெல்லாம் காணோம், மேல ரேப்பில் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஓ இடையெல்லாம் யாரு தப்புன்னு தெரியலங்க. பஸ் பார்த்தா ஃப்ரண்ட்ல ரைட் சைடு ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சு பஸ்கார் தான் ரைட் எடுத்துவாங்கன்னு நினைக்கிறான், கரெக்டா தெரியல, எதுவும் தெரியாது, சொல்லக்கூடாது நம்ம. ஆனா ஆள் அவுட்டுங்க, கஜகஜன்னு ஆயிடுச்சு. இங்க இருந்து வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்குதான். இங்க நான் ஒரு அண்ணனை கேட்டேன், இந்த மாதிரி ஓவர்டேக் எடுக்க மாட்டோம் ஆசை அப்படின்னாங்க. இங்க 4 கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கே 4 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பார்த்தா இங்க ஆளு அவ்வளவுதாங்க. எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நல்லா. ஃபைனலி வெற்றிகரமா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. டோட்டல் நம்மளது 3 டெலிவரிங்க. 1வது டெலிவரி வந்தாச்சுங்க. பார்க்கலாங்க, 9 மணிக்கு இறக்கலாம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. மணி பார்த்தா இப்போ 7:48 ஆகுதுங்க. பெரிய கம்பெனி தாங்க இது. நிலக்கரிங்க அங்க பாருங்க, அங்க ஒரு இடத்துல போக போகுது. என்ன லோடுன்னு தாங்க தெரியல நம்மளுது. பார்க்கலாம், இறக்கும் போது எதனா வீடியோ வேற எடுக்கக்கூடாதான். பாக்ஸ் தாங்க அங்க இறக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி பாக்ஸ் தான் நம்மளுதான். கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு இறக்குறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல, பார்க்கணும். வெற்றிகரமாக ஒரு இடத்துல லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. 135 பேக். அப்போனா ரெட்டுங்க. இது வந்து சாக்கு இல்லை, இப்போ அடுத்த எல்லாமே சாக்கு தாங்க. 2 இடத்துல இருக்கிறதும் சாக்குன்னு சொன்னாங்க நம்ம டிரைவர் அண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டுங்க. இவங்க வந்து என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா துணிங்க, துணி பீஸு, ஷர்ட் பீஸு, பேண்ட் பீஸ் அந்த மாதிரிங்க. வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷன் கேட்டான், தரமாட்டேன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலங்க, வீடியோ எதுவும் எடுக்கல. ரெட்டுங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. லோடு ஏற்றி வந்து ரெட்டு பீசஸ் தான். நம்ம நாமக்கல்லேருந்து ஏற்றி வந்தோங்க. வந்தாச்சுங்க. அங்கேருந்து 15 கிலோமீட்டருங்க. 1 மணிக்கு விட்டாங்க. இப்போ 1:40 ஆகுதுங்க டைமு. இந்த ரோட்டில் தாங்க இருக்கிறது கம்பெனி. நம்ம டிரைவரை நான் கேட்னோடத்துக்கு போயிடுறாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இங்கே இறக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது டெலிவரியும் டக்குன்னு இறக்கி விட்டாங்கன்னா போதுங்க. பார்க்கலாம், இன்னைக்கு சண்டே வேற, இறக்குவாங்களா என்னன்னு தெரியல. 1வது இடத்துல வெற்றிகரமாக இறக்கி முடிச்சாச்சு. நம்ம டிரைவர் நான் வந்து அப்படியே நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இறக்குறாங்களா இல்லை எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டெய்னர்ல இந்த ஒயிட் மட்டும் இங்கே இறக்குறதுங்க. ஒரு 29 பேக் இருக்குங்க.
ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பாயிண்ட்டை மட்டும் பாருங்களேன், நீங்களே அசந்துருவீங்க. வெளியே போகும்போது தான் நம்மளுக்கு தெரிய போகுது நம்மளோட வேலை என்னன்னு. ரோடே கட் ஆகாதுங்க, அந்த மாதிரி இடத்துல கம்பெனி கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் யாரோ ஒரு டைம் லாஸ்ட் டைம் வந்து கேமரா உடச்சிட்டாங்களாங்க. அங்கே ஒரு கேமரா இருக்குது தெரியுதுங்களா, அங்கே ஒரு கேமரா இருக்குது. ரிவேஸ் வரும்போது கேமரா தட்டி உடச்சு போட்டாங்களாம். உங்கள் டிரைவரை பார்த்து வர சொல்லுப்பா, உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்மி தாங்க, டக்குன்னு இறக்கி விட்டாங்கன்னா 3வது இன்னைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்குது. பார்க்கலாங்க, நாம பிளான் போடுறது என்னைக்கு நடந்துருக்குது பார்க்கலாம். இன்னைக்கே இறக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு நல்லா இருக்கும். பார்க்கலாம். நம்ம டிரைவர் அண்ணா வந்துங்க, இது வந்து கவுரு அப்படின்னு சொன்னாங்க, கொக்கனட் கவுரு வருதுங்க அதுன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா கவரா இருக்குது, என்னன்னு கரெக்டா தெரியல. கவர் தாங்க, அதான் மேலே பார்த்தல. பாருங்க தறி எப்படி ஓடுது, சரியான வேகம் ஓடுதுங்க. நம்மளதும் இருக்குங்க வீட்டுல தறி, 2 தறி ஓடுதுங்க நம்மளதும். பயங்கர வேகம் ஓடுதுங்க தறி, சரியான வேகங்க. அப்பா நம்மளதெல்லாம் ஒரு மாதிரி மோட்டர் ஓடுதுங்க, இதெல்லாம் வேற மாதிரி ஓடுது. நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு நாள் அவ காட்டுறேங்க, நம்ம வீட்டுல எதுக்குதுன்னு. 3வது பாயிண்ட் நோக்கி பயணங்க. 3 லைன் போட்டாலும் டிராபிக் தாங்க, இன்னும் 4 லைன் போட்டாலும் இங்க டிராபிக் தாங்க. பார்க்கலாங்க. மணி பார்த்தா இப்போ கரெக்டா 5 மணி ஆகுதுங்க. எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இத்தாங்க பாயிண்ட், இதான் அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு. சரியான இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. அங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் பகையா பறந்து தள்ளுது. வா இந்த பக்கமும் அதே கதை தான், இந்த பக்கமும் அதே தாங்க. ஆனால் ஒரு மாதிரி என்னங்க நாத்தம் தான் அடிக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வட்டாரத்தையே வளைச்சு தள்ளிட்டாங்க. அழகான ஒரு சன்செட்டுங்க, சூப்பரா இருக்குது. டீ கடை காணுமா, இப்படி போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தா 8 மணி ஆகுதுங்க. லோடு இறக்குற மாதிரி தெரியலுங்க. போய் கேட்டு வந்தோம், இல்லை இன்னும் ஏற்கனவே 3 வண்டி உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு நாமளும் கெஸ் போட்டு அனுப்பிட்டாங்க, இன்னைக்கு இறக்க மாட்டாங்க, நாளைக்கு தான். அப்படி இல்லை, பார்க்கலாங்க. நாளைக்கு இறக்கும் போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம். மணி பார்த்தா இப்போ 9 மணி ஆகுதுங்க. லோடு கூப்பிட அறிகுறியே காணுங்க. குளிர் மட்டுங்க போட்டு வெளியில் இழுத்துட்டுருச்சுங்க. உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காத்துல ஒரு 4 மணி 3 மணி ஆச்சுங்க டைமு. இன்னும் குளிர் சரியான கொடுங்க. வெயிலும் அதே மாதிரி இருக்குதுங்க. இப்போ வெயில் வேற வர ஆரம்பிச்சிட்டான் வெளியே. அவனை பிடிச்சி சூரிய நமஸ்காரம் போட ஆரம்பிச்சாச்சுங்க. வெளியே வந்து வெயில் படாத பாட வச்சிருந்துங்க. இப்போ பார்த்தா குளிர் படாத பாட வைக்கிறதா இருக்குது. எல்லா இடத்தையும் போட்டு வெளியில் இழுக்குது. பார்க்கலாங்க, எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக மணி பார்த்தா 9:15 ஆகுதுங்க. பார்ப்போம். குளிர் தாங்க பாபான்ற மாதிரி இருக்குது. காத்தால பல்லு வைக்கலாம் சொல்லி தண்ணியில் கை வைக்கிறவங்க அண்ணா சிட்டா பறக்குறாங்க. புழுதிக்கு ஏறப்ப பறந்துக்கிறாங்க. எப்போ அங்கே வரேன். வா சரிங்க. லோடு இறக்க விடும்போது அந்த வீடு கண்டினியூ பண்றோம். அப்படியே இந்த மாடோட கொம்பு பாருங்க எப்படி இருக்கு. சும்மா மாடோட கொம்பு தாங்க பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. மாடு மதிக்க மாட்டேங்குதுங்க நம்மளே. அது அங்க ஒரு மாடு இருக்கு பாருங்க, அதுக்கு கொம்பு அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டி இங்க நிக்குதுங்க. மாடு இப்ப பாரு மேல பாரு. ஆஹா, அங்க பாருங்க எப்படி இருக்குது ராஜன். ஸ்டாச்சு மாதிரி நின்றாங்க அவன். மாட்டுக்கு கொம்பு தாங்க லைட்டா டேமேஜ் மாதிரி தெரியுது இங்க பாருங்க. ஆனா கொம்பு மட்டும் சூப்பரா இருக்குங்க. எடுத்துங்க காலை ஆடுறதுக்கு விட்டுருவாங்க.
பொங்கல் ஒரு பக்கம் வருது. மறுபடியும் வரைய போலாம் பொங்கலுக்கு. கிச்சிரி போதுங்க பொங்கலுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் மேல ஆகுதுங்க. அந்த மாடு ஸ்டாச்சு ஆயிடுச்சுங்க. இருக்கிற இடத்த விட்டு நவுர்ல அது. ஆனா இதோட கொம்பு பாருங்களேன். மாடு கிச்சிரி போற அவ்வளவுதான். நல்லா ஷார்ப்பா இருக்குது பாத்தீங்களாங்க. வேட்டைக்காரன் தானே. வா பொங்கலுக்கு போலாம் வாசன்றோம். எல்லாத்தையும் ஒரு இது ஆடிடலாம். கோல்டு தான் நம்மளுக்குங்க. இதை கூட்டிட்டு வந்தா வின் ஆயிடலாம். அவ்வளவுதான். இது இன்னும் இது கரெக்டான மாடுன்னு நினைக்கிறேங்க. இது மாடுன்னு நினைக்கிறேங்க. பாய் மாடா இருந்துச்சுன்னா கூட்டு வந்துட்டுக்கலாம் காலை விளையாடுறதுக்குங்க. ஆனா இந்த மாடு பாருங்க. மாடு கண்டெய்னர்ல ஏறி போலாம். மாடு குத்தாத விளையாடுற சொல்லி ஒருத்தருக்கு ஏத்திட்டு போயிருங்க. நல்லா ஷார்ப்பா இருக்குது. அவ்வளவுதான். நம்மளுக்கு இங்கே பொங்கல் ஆயிரும். பாகலாயிரம் எத்தனை மணிக்கு லோடு இறக்குறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் லோடு நம்மளுக்கு இன்னும் இறக்கலங்க. மணி பார்த்தா இப்ப 8 மணி ஆகுதுங்க. லோடு இறக்குற அறிகுறியே காணோம். பில்லே ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. இவங்க இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நம்ம டிரான்ஸ்போர்ட்ல போன் பண்ணி கேட்டதுக்கு இல்ல இங்க தான் இறக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் வெயிட் பண்ணுதுங்க. எவ்வளவு நேரம் என்ன ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி காத்துல தான் தெரியும். நாமளும் வெயிட் பண்றோம் கூப்பிடுவோம். இறக்கி விட்டானா ஜம்முன்னு ஊர் பக்கம் ஏத்தின்னு ஓடிடலான்னு பார்த்தா சரிங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்தால வீடியோ கண்டினியூ பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னுமே லோடு இறக்கலுங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆகுதுங்க. லோடு இறக்குற அறிகுறியே காணுங்க. நம்மளை கூப்பிடவே இல்லை. நாமளும் காத்தால இருந்து வெயிட் பண்ணி பார்த்தா பில்லு ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. நம்மளே நோக்கி பில்லு வந்துருச்சு. போய் கேட்டா இல்ல இங்க இறக்க மாட்டேங்க வேற எங்கன்னா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது இங்கதான்டா லொகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறமேட்டு நம்ம திரும்ப டிரான்ஸ்போர்ட் கூப்பிட்டு பேசணும். இல்ல இங்க தான் இறக்குவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினுங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் படுக்க போட்டாச்சுங்க. நாளைக்கு எதுனா இறக்குறாங்களா இல்லையா இல்ல வேற எங்கன்னா வேற எதுனா ஆபீஸ்ல எதுனா இறக்கணுமா வேற எதுனா குடோன்ல இறக்கணுமான்னு தெரியல. பாக்கலாங்க. குளிர் வேற பட்டை கிளப்புதுங்க என்ற மாதிரி இருக்குது. காத்துறால 3 மணி 4 மணி ஆயிடுச்சுனாங்க. நடுக்க வர இருக்குதுங்க மாதிரி இருக்குதுங்க. பாக்கலாங்க. நாளைக்கு எதுனா அறிகுறி எதுனா வருதா இல்ல இங்கே இருக்கவங்களா இல்ல வேற இடத்துல இருக்கவங்களான்னு தெரியல. ஜம்முன்னு இறக்கி விட்டானா ஜம்முன்னு ஊர் பக்கம் ஏத்தின்னு போயிடலான்னு பாக்குது. பாக்கலாங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு பாத்துக்கலாம். சரிங்க. காத்தால என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். இங்க இருக்கவங்களா இல்ல வேற இடத்துல இருக்கவங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு காத்தால வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. நம்மளுக்கு அங்க லோடு இறக்கலங்க. வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால அங்க பாயிண்ட்டுக்கு வந்து 28 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 1 o'clock ஆகுதுங்க. அடிச்சு பிடிச்சி பறக்குறங்க. வாங்கலாங்க. அங்க போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றோம். அந்த பாயிண்ட் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க அந்த பாயிண்ட். இங்கேயும் மிஷின் ஓடினே தான் இருக்குதுங்க. பவர் லூம்ஸ் ஓடினே இருக்குங்க. இங்க 2 மணிக்கு வந்தோம். டைம் பார்த்தா 3 மணி ஆகுது. கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னிருக்கிறாங்க. இன்னும் கூப்பிட்ட பாடு இல்லைங்க. வைப்ல இருங்கடா. ஓஹோ பாக்கலாங்க. எத்தனை மணிக்கு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு இறக்குங்களா இல்ல நாளைக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாம். கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. பாக்கலாங்க. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. ஏன்னாங்க நான் வரும்போது பார்த்தா ஸ்பாட் அவுட்டுங்க பஸ்ஸுக்கு வச்சு. அதெல்லாம் வீட்டுல நம்மளுக்கோசரம் நம்மளோட குடும்பம் எல்லாம் காத்துன்னு இருக்குங்க. அப்பா அம்மா எல்லாரும் காத்துன்னு இருக்குவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டி ஆபத்துல போய் மாட்டிக்குவோங்க. ஸ்பாட்லங்க எனக்கு கண்ணுல பார்க்கவே முடியல. பாபா மண்டை கிண்டெல்லாம் செதறிடுச்சுங்க. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அப்பதாங்க நம்மளுக்கும் சேஃபு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சேஃபுங்க.
ஏன்னாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லாம் நல்லா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோங்க. இதனால கை கால் உடைஞ்சினா கூட பிரச்சனை தாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இறக்குறது கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி விட்டாச்சுங்க. இதாங்க நம்ம ஏற்றினோங்கிற ரோல். இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக சின்ன இருக்குங்க. இதே மாதிரி தான். கரெக்டாக இப்போ மணி பார்த்தா 4 மணி ஆகுதுங்க. எவ்வளோ நேரத்துக்கு இறக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரி பாருங்க, பயங்கர வேகம் ஓடுது. பார்க்கலாங்க எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி விடுறாங்க. அது இன்னொன்று சம்பவம் என்ன தெரியுமாங்க, இதில் பாதித்தே இறக்கவங்க, இன்னும் பாதி என்ன இறக்கவங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு நாள் ஆல்ட்டு என்ன ஆகுதுன்னு தெரியலங்க. பார்க்கலாம். கர்மாயசே பூமராங்க வந்துனே இருக்குது. ஒரு பிரச்சனைனா பரவாயில்லைங்க, வந்துனே இருக்குதுங்க. நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கவர்ன்னு நினைச்சேன், லோட் நம்ம ஏற்றிடலைங்க. கவர்ன்னு நினைச்சேன்னா கவர் கிடையாது. அது அந்த பாபின்ங்க நான் அப்பயே காட்டணும்ல, அதே மாதிரி சின்ன பாபின்ங்க. இதே மாதிரி தான், ஆனால் லைட்டாக சின்னசுங்க. பார்க்கலாங்க இது எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி விடுறாங்க, இன்னும் எங்க சுற்றணும் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். ரோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த இடம் வந்து இன்னொரு இடத்துல வேற இறக்குவாங்க. நம்மளோட பொழப்பு வந்து நாறுதுங்க. நம்மளே சிரிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட பொழப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு அது ஒரு எவ்வளோ இருக்கு சொன்னாங்க, 17 கிலோமீட்டர் இருக்கும் இங்கிருந்து. 3 டெலிவரின்னு சொல்லிட்டு 3வது டெலிவரி இறக்கவே இல்லைங்க. வேற இடத்துல வந்து இறக்குறோம். கண்டெய்னர் வச்சு செய்து நம்மளே பைப் போடுறது இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேக் இருக்குங்க. இங்க ஒரு 34 பேக் இருக்கு. 34 எவ்வளோ இருக்குங்க. இறக்கிட்டுங்கன்னா இந்த லோடு கம்ப்ளீட் ஆயிருவேன். பார்க்கலாம். இந்த 4வது இடத்துல டெலிவரி தரணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபைனல் பாயிண்ட்டுங்க, 4வது பாயிண்ட். இது கணக்கில் இல்லை, ஆனால் வந்துருச்சுங்க. 3வது பாயிண்ட்ல இறக்கணுமா இருந்துச்சு, அங்க இறக்கல, பில் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்புறமா டிரான்ஸ்போர்ட்ல பேசி அப்புறமேட்டு ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி இறக்கியாச்சுங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்கு, நாளைக்கு காத்தால இறக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இத்தாங்க தர்மா ஃபுல்லுமே பவர் லூம்ஸ் தாங்க. பயங்கரமா தறி ஓடுது. ஃப்ளோரா ஓடுதுங்க. இங்கேயும் ஓடுது, மேலேயும் ஓடுது. இங்க பாருங்க, அங்கே ஆப்போசிட்ல அந்த வீடு லைனே மொத்தமே இந்த ஏரியா ஃபுல்லுமே அத்தாங்க ஓடுது. அங்கேயே அதுதான் ஓடும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குதுங்க, எல்லாம் தான் ஓடுதுங்க. நம்மளது வந்து இந்த மாதிரி இல்லைங்க. நம்ம வீட்டில் 4 தறி ஓடுது, ஆனால் அது வேற மாதிரி இருக்குங்க. நான் ஒரு நாள் காட்டுறேங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆனாலும் வேகமாக நான் வீட்டுக்கு போன நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. சரிங்க, காத்தால என்ன ஏது எத்தனை மணிக்கு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். 6ங்க வண்டி பேட்டரி டவுன் படுக்குது. ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறான். பார்க்கலாங்க. BS6 சென்சார் ஃபுல்லுமே தள்ளலாம் ஸ்டார்ட் ஆகுது. BS3 இருந்தால் கூட ஸ்டார்ட் ஆகும். BS4 ஸ்டார்ட் ஆகுமே தெரியல, ஆனால் இது டவுட் தாங்க. பார்க்கலாம். அண்ணன் ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க. பார்த்து என்னன்னு பார்க்கலாங்க. நம்மளை கூப்பிடுறாங்க, என்னத்துக்குன்னு தெரியல. பார்க்கலாம். அண்ணா ஸ்பீக்கர்ல வருது இல்லையா ஒயரு, அது கொடுத்துட்டு உன் வண்டில இருந்து கொஞ்சம் இது பேட்டரி போடு அப்படின்றாங்க. மனசாட்சி இருக்குதா? ஸ்பீக்கர்ல இருந்து அந்த ஒயர் வச்சு எப்படிங்க நான் வண்டி இது பண்றது? ஸ்பார்க் ஆயிடுறது. அண்ணன் ஏதோ விளையாடுறாங்க. அடிக்கடிக்கு இந்த வடக்கம் புத்தி காட்டலாம் தான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. என்னோட ஆப்ரேட் பண்ற மாதிரி இதை பண்ற தள்ள சொன்னா உள்ள இழுக்கணும்னு நினைக்கிறான். பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து BS6 கிடையாதுங்க. இது BS4 தான் நினைக்கிறான். ஹேண்ட் ப்ளாயில் இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டால் BS6ன்றாங்க. அவனுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனால் அது BS4 தாங்க. இது இன்னும் ஸ்டார்ட் ஆன படலுங்க. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுதுங்க. பார்க்கலாம் எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. நாம் ஏற்கனவே கம்பெனி எடுத்தாங்க. நம்ம வந்து பேட்டரி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்க, ஆனால் ஆகாதுங்க. ஏன்னா நாமளே வந்து ஃபர்ஸ்ட் நாடு செகண்ட்ஸ்க்கு வாங்கி இப்படிதாங்க இந்த வண்டி ஃபர்ஸ்ட் நாடு வருது. பேட்டரி எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கும். இல்லை இதெல்லாம் ஒன்று பண்ணலாம். வயரும் இல்லைங்க, கவுரும் இல்லை. இதெல்லாம் ஒன்று பண்ணலாம்னா எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் JCB அப்பயே வந்து திரும்ப இப்போ காணாங்க. திரும்ப வரும் JCB என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பாவம் அண்ணன் வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நடு ரோடுல குறுக்கு போட்டாங்க, வரவன் போறவெல்லாம் கேக்குறான். ஜம்ப கூப்பிட்டாச்சுங்க. இது இவங்களோடதுங்க. அங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க வண்டி, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறி ஆஃப் பண்ணிட்டே போயிட்டாங்க. அப்படின்னு நாம தான் இம்யூனிட்டி பண்ணோம். இப்ப அவங்க காசு அதிகமா கேட்டுக்கிறாங்க, நம்ம அண்ணன் கொஞ்சம் போராட்டி நிக்கிறாங்க. அதுக்குள்ள அண்ணா இது பண்ணிட்டாங்க, ஏறி ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம வண்டி வச்சு நம்ம ரிவர்ஸ்ல வச்சு தள்ளணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு வழியா. 300 ரூபாய் கேட்டாங்களாம், அண்ணா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆபத்துக்கு அடிக்கும் போது அள்ளிட வேண்டித்தான் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அண்ணன் கொடுக்கல. டீக்கு சரிங்க. இன்னும் மணி பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா 9 மணி ஆகுதுங்க. இன்னும் இறக்கும் படல, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் லோட்மேன்ஸ் யாரும் வரலையாம், அதனால இதுங்க இறக்கிட்டாங்கன்னா டக்குன்னு லோடு ஏற்றின்னு கிளம்பிடலாம். கரெக்டா இப்ப மணி பாத்தீங்கன்னா பிளான் பாருங்க எப்படி போட்டுக்கிறாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 ஆகுதுங்க. அப்படியே டக்குன்னு வருது, அப்படியே படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த லிஃப்ட்டுங்க, அது லிஃப்ட் அப்படியே ஒன்னொன்னா அடிக்க வந்துருவாங்க. ஆடுது உள்ள தறி பயங்கர வேகம் ஓடுதுங்க. நான் காட்டுறேன் அப்புறமேட்டு. வண்டிக்கார கிளீனா பெயிண்ட் எடுத்து வச்சுக்கிறான். 2ஆம் பக்கமாக இது லிஃப்ட் இது லிஃப்ட் மேல போகுது. கிளீனா பெயிண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்மளது வந்து பியூர் பட்டுங்க. ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு 2 சீலை தான் இருக்க முடியும். நம்மளது வந்து சீலை பியூர் பட்டு ஓடுங்க. ஆனா இது வந்து சரியான வேகங்க, இது பயங்கர வேகம். இருங்க நான் காட்டுறேன், அங்க போறோம். செம்ம வேகங்க, இது வந்து பயங்கர வேகம் தெரியுங்களா? மின்னல் வேகம் ஓடுதுங்க, வேகம் ஓடுதுங்க. அப்படியே சீக்கிரமா லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், லோடு இறக்கி முடிச்சாச்சு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் விட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. சரிங்க, பாய்.